தவிர கீழே விழுந்தாலும் மண்டை போட்டான். இப்ப என்ன பேசிக்கிறோம்? இவன் அடிக்கிறாடா, இவன் அடிச்சு எடுத்துருப்பானா, அல்ல அடிச்சு கிடக்கா, அவன் கடைக்கு முடிச்சு வச்சிருக்கான். அந்த நேரத்துல அல்லாஹ் அடித்தால் என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அந்த ரிசல்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம் செய்யணுமே தவிர அல்லாவே அவனுக்குள்ள ஊடுருவி கொண்டான்னு அர்த்தம் செய்ய முடியுமா? முடியாது. மூசா நபி ஒரு குத்து விட்டாரு, காலி ஆயிருச்சு. ஒரு ஆளை சண்டை போட்டு இருந்தாங்க, ஓங்கி ஒரு குத்து விட்டாரு, காலை முடிஞ்சு போச்சுன்னு வருது. இதெல்லாம் என்னது? அல்லாஹ் நின்று இயக்குறான். அப்ப அல்லாஹ் இயக்குறான் என்ற ஒரு விஷயம் எல்லா முஃமின்களும் பயன்படுத்துற விஷயம் தான். சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தாண்டி அதிசயமாக ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்போம். நம்மளா செய்யற விஷயத்தை அப்படி சேர்க்க மாட்டோம். இந்த உதாரணமா கீழே வாழைப்பழத்தோடு வலிக்கு விழுந்து கீழே விழுந்துட்டீங்க, ஒண்ணு கை காலெல்லாம் உடையல, அந்த நீங்க அல்லாஹ் காப்பாத்தான்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு 14 மாடல கீழே விழுந்துட்டீங்க, அப்ப என்ன செய்யுங்க? அல்லாஹ் தான் காப்பாத்தினாங்க. அப்ப வாழைப்பழத்தோடு வளர்க்கும் போது அல்லாஹ் காப்பாத்தலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல சாவ மாட்டான், ஒன்னும் ஆகாதுல, அது ஒன்னும் ஆகாது, இயற்கையா உள்ளது தானே, சின்ன சிராய்ப்பு தானே ஏற்படும், செத்தா போயிடப்போறோம். அதுல நடக்க வேண்டிய ரிசல்ட் நடக்காதனால அல்லாஹ் நம்ம இருக்க மாட்டேங்கிறோம். 14 மாடில இருந்து 20 மாடில இருந்து கீழே விழுந்தான், ஒண்ணுமே ஆகல, அப்படி உட்கார்ந்தா என்ன செய்வோம்? அல்லாஹ் தானே காப்பாத்தணும். அந்த மாதிரி ஒரு மேட்ரு இது சாதாரண ஒரு விளைவை விட கூடுதலான விளைவு ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் யாருடைய ஆர்டர்ல யாருடைய உதவியில ஒரு காரியம் நிகழ்த்தப்படுகிறதோ அதை சொல்லுவாங்க. இது விளங்காம இப்படிப்பட்ட வசனங்களுக்கு தப்பு தவறா ஒரு ஹதீஸ். அதே மாதிரி ஒரு அடியான் இன்னொரு ஆதாரமா காட்டுவாங்க. ஒரு அடியான் கடமையான வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கி கொண்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் நபிலான வணக்கங்கள் செய்தானேயானால் மேலும் என்னை நெருங்குகிறான். நெருங்கினால் நான் அவனை நேசிக்கிறேன். நான் அவனை நேசித்து விட்டால் குந்து சமாகுள்ளது எஸ்மவு, அவன் கேட்கிற செவியாக நான் ஆகி விடுவேன். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் கடமையான வணக்கத்தை கொண்டு என்னை நெருங்குகிறான், நபிலான வணக்கத்தை கொண்டு மேலும் நெருங்குகிறான். அப்படி நெருங்கி விட்டான் என்று சொன்னால் அவனை நான் விரும்பி விடுகிறேன். நான் அவனை விரும்பி விட்டேன் என்று சொன்னால் அவன் கேட்கிற காதாக நான் ஆகி விடுகிறேன், அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகி விடுகிறேன், அவன் பிடிக்கிற கையாக நான் ஆகி விடுகிறேன், அவன் நடக்கிற காலாக நான் ஆகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரில 6502ஆவதாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் இதை எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா? அதாவது சாதாரண நிலை வேற, அசாதாரண நிலை வேற. நீங்க நிறைய நஃபில் இது நிறைய வணக்கங்களை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க காதாக அல்லாஹ் வைக்கிடுவான். அப்ப காது அல்லாஹ் காது, இது ஏன் காது இல்லை, இது அல்லாஹ்வுடைய காது. இது ஏன் கண்ணு இல்லை, அல்லாஹ்வுடைய கண்ணு. இது ஏன் கை இல்லை, அல்லாஹ்வுடைய கை. அப்படி அல்லாஹ் மனுஷன் ஆவறானே இல்லையா? ஹதீஸ்ல இருக்குதே. உடனே சொல்லுவாங்க, ஹதீஸ்ல இருக்கப்பா, ஓங்காத நான் ஆயிருவேன், ஓங்கைய நான் ஆயிருவேன் சொன்னா அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதா சொல்றாங்கல்ல, மார்க்கத்தில் அடிப்படை இருக்குதுல அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் வைத்துக் கொண்டு நம்ம இபாதத்துகளை அதிகமாக செய்வதன் மூலமாக நாமே அல்லாஹ் ஆகிவிடலாம், நாமே அல்லாஹ்வாக மாறிவிடலாம், நமக்குள்ள அல்லாஹ் வந்து விடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இபாதத்துக்கு சொல்றாங்கல்ல, இபாதத்துக்கு சொல்றாங்க. இது ஒரு கிறுக்குத்தனங்கிற இப்படி புரிஞ்சுக்கிறது தப்புங்கிறத விளங்குறதுக்காக வேண்டி இன்னொரு ஹதீஸ் இதே மாதிரி ஒண்ணு இருக்குது. மறுமை நாள் அல்லாஹ் கேட்பானா, பணக்காரனை கூப்பிடுவானா, கூப்பிட்டு என்ன செய்வானா, ஏன்பா நீ உனக்கு நிறைய பணம் தந்தானே, நான் ஒரு நோயாளியா தானே இருந்தேன், என்ன எதுக்கு நோய் விசாரிக்க வரலன்னு எல்லாம் கேட்பானா. அவன் சொல்லுவானா, யாருல நீ நோயாளியா, உனக்கு நோய் வருமா, நான் எப்ப உனக்கு எப்போ நோய் வந்துச்சு, நான் எப்போ உன்னை நோய் விசாரிக்க வரல, அவன் கேட்பானா. அல்லாஹ் சொல்லுவானா, அதே ஒருத்தன் அன்னைக்கு ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தன் நோய் வாய்ப்படல, அவன் கஷ்டப்பட்டான், உனக்கு தகவல் வரல, அவனை போய் நீ பார்த்திருந்தாயானால் அங்கே என்னை பார்த்திருப்பாய் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். ஒருத்தன் குளிர்ல, நான் உன் இடத்துல குளிர்ல நடுங்கி கொண்டு வந்தேனே, எனக்கு ஏன்னா ஒரு போர்வையை தரல நல்லா கேட்பானா. யாரெல்லாம் உனக்காவது குளிராவது நடுங்கிறதாவது நீ எப்ப என்கிட்ட வந்த நீ கேட்பானா. அப்ப அவன் சொல்லுவான், அல்லாஹ் சொல்லுவானா, அடே ஒருத்தர் ஏழாவது ஒன்று கேட்கல, இத்தனை வாசல் நின்று கேட்டானே, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஒரு போர்வை தானே கேட்டான், கொடுக்க மாட்டேன்னு சொன்னீல, அவனுக்கு கொடுத்திருந்தாயானால் அங்க என்னை பார்த்திருப்பாய். அல்ல மறுபடியும் கேட்பானா, அடே பசிக்குது தானே உன் சோறு கேட்டேன், ஏன்னா எனக்கு சோறு தரலமா, நல்லா பசிக்குதுன்னா உன் சோறு கேட்டேன், எனக்கு என்ன சோறு தரல. அவன் மறுபடியும் அவன் சொல்லுவானா, யாருல உனக்கு பசிக்குமா, நீ சோறு கேட்டியா, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொன்னா அப்படின்னு அவன் சொல்லுவானா. அதுக்கு அல்ல என்ன சொல்லுவானா, ஆமாடா அன்னைக்கு ஒருத்தர் ஒன்று கேட்கல, இல்லைன்னு நிறுத்தி விடல, அவனுக்கு கொடுத்திருந்தேன்னு சொன்னா அங்க நீ என்னை பார்த்திருப்பாய். அவன் பிச்சைக்காரன் அல்ல வாப்ப, நான் கேட்கிறேன், இபாதத்து மூழ்கி போனவன் அல்லாஹ் தெரியலப்பா, பிச்சை கேட்டு வரான் அவன்லாம் அல்ல வாய்ப்ப, அவனிடத்தில் என்னை கண்டிருப்பாயின்னு இருக்குது. பிச்சைக்காரன் வர்றாங்க, சாமி பசிக்குதுங்கிறான், ஐயா பசிக்குது வாங்க அல்லா கூப்பிடுறாப்ப, அல்ல அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம், அந்த இடத்துல அல்லாஹ் அர்த்தம் செய்யறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு பாதிக்கப்பட்ட தன்னுடைய அடியானுக்கு ஒருவன் உதவி செய்தால் தனக்கு செய்த உதவியாக அவன் எடுத்துக்கொள்கிறான் வைக்கணுமே தவிர அவனுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான்னு வைக்க இயலாது. அதே மாதிரி நம்ம கூட என்ன செய்வோம்னு கேட்டா, இவர் தான் நமக்கு வலது கையுமோ,
இந்த உலக வலது இவர வலது கை. ஒரு மனுஷனை காட்டி என்ன செய்வோம், இவர்தான் நமக்கு வலது கை, நமக்கு வலது கை. அறிவு கட்டவனே வலது கை தான் வச்சுக்கிறீடா நீ, இவனை இன்னொரு மனுஷன் அப்படியே கேட்போம். வலது கைக்கு என்ன அர்த்தம் வச்சுக்கிறோம், வலது கைன்னா பக்கபலமா இருக்கிறாரு அதான அர்த்தம். உனக்கு பக்கபலமா இருப்பேன்னு அர்த்தம் செய்யணும். உன் கையை நான் ஆயிடுவேன்னு சொன்னா, என் கையை ஆயிட்டான்னு சொன்னா, அப்ப நான் கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு நல்லவர்னு பேர் எடுத்தப்பட்டவரை கொலை பண்ணிவிட்டாங்க, அப்ப அல்லாஹ் கொண்டு விட்டாங்களா? அப்ப அதான் அர்த்தம். கையா அல்லாவுடைய கையா ஆயிடுச்சு, அல்லாவுடைய கால ஆயிடுச்சு. நபிமார்கள் அப்படி இருந்தாங்க, எத்தனை நபிமாரோட கொலை பண்ணிவிட்டாங்களே, அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் கொலை பண்ணிட்டாங்களா? அப்ப அல்லாவுடைய கை தானே வை, அல்லாவுடைய கருத்து தானே, அப்படி ஆயிட்டாருன்னு சொன்னா, நபிமாருடைய காது அல்லாவுடைய காது, நபிமாருடைய கை அல்லாவுடைய கை, நபிமாருடைய உடம்பு அல்லாவுடைய உடம்பு. அப்ப நபிமார்கள் கழுத்து அறுத்தா யார் கழுத்து அறுத்துட்டாங்க, அல்லாஹ் கழுத்து. அது அர்த்தமா? கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்களா? இப்ப நபிமார்கள் கொண்டு அடக்கம் பண்ணாங்கன்னா அல்லாஹ் அடக்கம் பண்ணியாச்சா? அப்ப அடக்கம் பண்ணாங்க நபிமார்களை கொலை பண்ண பிறகு, இறந்து போன பிறகு. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்களா? அப்ப அல்லாஹ் மௌத்தா போயிட்டானா? அப்ப அந்த அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தம் கிடையாதுங்கிறத அந்த ஹதீஸே சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? அதாவது குன்து சமாஹுல்லதி யஸ்மௌபிஹி, அவன் கேட்கிற செவியாக நான் மாறி விடுவேன். ஓ பசரகுல்லதி யுப்சிருபிஹி, அவன் பார்க்கிற பார்வையாக நான் ஆகி விடுவேன். ஓ எதகுல்லதி யப்துசிபிஹா, அவன் பிடிக்கிற கையாக நான் மாறி விடுவேன். ஒரு இஜலகுல்லதி எம்சிபிஹா, அவன் நடக்கிற காலாக நான் ஆகி விடுவேன். சொல்லிவிட்டு இந்த கிறுக்குன்னு எல்லாம் வருவாங்க, நல்லா தெரியும்ல, நீங்க கிறுக்குத்தனமா அர்த்தம் செஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அங்க ஒரு ஆப்பு ஒன்று வைக்கிறான் அல்ல. அதாவது என்னோட அர்த்தம்னா, இன் சஅலனி லஊதி என்னஹு, அவன் கேட்டா நான் கொடுப்பேன். அதான் அர்த்தம். கையா மாறுவேன், காலா மாறுவேன், கையாவும் மாற மாட்டேன், காலாவும் மாற மாட்டேன். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவன் கேட்டா நான் கொடுப்பேன். எனக்காகவே இபாதத்து தொழுகை தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான்னு சொன்னா, நஃபிலான வணக்கங்கள் அதிகமா செய்து கொண்டானே, ஆனால் அவன் கேட்டால் கொடுப்பேன். என்னிடத்துல பாதுகாப்பு தேவைன்னா அவனை பாதுகாப்பேன். அப்ப அல்லாவும் ஆயிட்டான்னு மறையும் கேட்கணும். நானே அல்லாவும் ஆயிட்டேன்னு சொன்னா, நான் தானே அல்ல, நான் இன்னொருத்தர் போய் கேட்கணுங்கிறேன். நானே அல்லாவும் ஆயிட்டேன்னா நான் எதுக்கு பாதுகாப்பு தேடணும், நான் உங்களை எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளான ஒருவன் என்னிடத்தில் கேட்டால், என்னிடத்தில் அதே புகார்ல இருக்கிறது, அந்த ஹதீஸ்லயே அந்த வார்த்தைக்கு அடுத்து வருகிறது. 6552வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இந்த சூபியாக்கள்ங்கிற பேர்ல இந்த மாதிரி குர்ஆனோட விளையாண்டு நான் தான் அல்லாஹ்ன்றாங்க, அது மாதிரி ஆயத்துக்கெல்லாம் தப்பு தப்பா அர்த்தம் செய்யறாங்க. இந்த மாதிரி நிறைய அல்லாஹ்வுக்கு அடியானுக்கு வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. ரப்பு அப்து எல்லாம் ஒண்ணுதாங்கிறாங்க. ஒரு மனுஷன் தன்னை நான், அதாவது யாபுதுனி வாபுதுங்கிறான். இப்னு அரபிங்கிறவன் நான் அவனை வணங்குறான், அவன் என்னை வணங்குறாங்கிறான். இவன் அல்லாஹ் இவன் வணங்குறானா, அல்லாஹ் இவனை வணங்குறானா. எஸ்துதுனி வஸ்துது, நான் அவனுக்கு செய்தாச்சேன் அவன் எனக்கு செய்தாச்சேன், ரெண்டும் ஒண்ணுதாங்கிறான். எப்படி எல்லாம் விளையாண்டு இருக்காங்க இவர்கள்லாம். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம் இவங்க சில உலமாக்கள் என்ன செய்வாங்க, இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி, அந்த ஆட்கள்லாம் யாரு பேர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. இப்னு அரபிங்கிறவன், இப்னு சபைன், இப்னுல் ஃபாரில், கூனவி, ஷஸ்தரின்னு ஒருத்தன், கல்மசானின்னு ஒரு ஆளு, அபு சுஹரவர்தி தரிகா, அவன் மக்தூல் கொல்லப்பட்ட ஆள் தான். அந்த ஆள் ஒரு ஆளு, மன்சூருல் ஹல்லாஜி, இப்னு சீனா, சையதுல் ஃபர்கானி, அப்துல்லாஹுல் பல்யானி, ஆமிருல் பசரி, இப்னு அபில் மன்சூர், ரூமி, மௌலானா ரூமி, மௌலானா அவளுக்கு மட்டும் பாருங்களேன், சைத்தானவளும் மௌலானா ரூமி, அபு யஸீத் புஸ்தாமி, இவனுவெல்லாம் நான் தான் அல்லாஹ் குரூப், நான் தான் அல்லாஹ்ங்கிற குரூப் இஸ்லாமிய கவர்மெண்ட்ல தலையை சீவி இருக்கும். இந்த மாதிரியான ஆட்கள் தரிகாங்கிற பேர் இதெல்லாம் கெடுத்து தரிகா சூஃபிசம் இது மாதிரி எல்லாம் உளறி இருக்கிறார்கள். இது தொடர்பான இறுதியாக ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டப்பட்ட ஒரு ஒரு பிக்சர் மொத்தத்தில் எப்படி எல்லாம் இருந்தால் நீங்க இட்டு கட்டுன்னு புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்கிறது. அதாவது ஒன்னே நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியதில்லை, இன்னென்ன மேற்று இட்டு கட்டப்பட்டு கண்ண மூடி சொல்லிடலாம். அதுக்கு ஒரு பொதுவான அளவுகோல் இருக்கிறது. அது மாதிரியான அளவுகோலோட இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 29வது நாள், அதுக்கு அடுத்த நாள் இருக்கும் இல்லாம இருக்கும், சந்தேகத்துக்குரிய நாள்ல போட்டுக்கிட்டு அது இருக்கிறதா இல்லையான்னு மகரிப் வரைக்கும் சாவாம என்ன செய்ய வேண்டியதான், நாளையோட கிளாஸ் முடிக்கிறதுனால நாளைக்கு ஃபுல்லா அந்த மொத்தத்தை என்ன செய்வோம், கட்டுக்கதைகள் என்னென்ன வகையிலாம் இருக்கிறது வகைப்படுத்துற விஷயங்களை பார்த்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நம்ம ஆய்வு பண்ணுவதற்கு அறிவிப்பாளர்களுடைய அந்த வரிசை நம்ம தெரியணும். இன்னாலும் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்றெல்லாம் ஆய்வு பண்ணுவது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா தமிழ்ல அந்த நூல்கள் வரல. அரபு மொழி தெரிஞ்சவங்க அரபில் போய் பார்த்து இப்ராஹிம்னா யாரும் நல்லவரா கெட்டவரான்னு புரட்டி எடுத்துருவாங்க. இப்பதான் குர்ஆன் தமிழாக்கம் இப்பதான் ஹதீஸ்ல அடியெடுத்து வச்சிருக்காங்க. ஹதீஸ் நூல்கள் கூட முழுசா வரல. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் அறிவிப்பாளர்களை பற்றிய நூல்கள் என்ன செய்யும் மக்கள் மத்தியில் வரும். ஏன்னா இது
இப்ப 1400 வருஷத்துக்கு முந்தி செய்யற வேலையை இப்பதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம 50 வருஷமா 25 வருஷமா தானே செய்யறோம். அதனால ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சில அந்த அறிவிப்பாளர்கள் இல்லாமலேயே சில அளவுகோல்கள் இருக்கு. அவங்கள ஆராய்ச்சி பண்ணி இன்னென்ன வகையெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டதற்கு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆளை தெரிய வேண்டியதில்லை. இப்படி போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது பொய்யானதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில அளவுகோல்களை ரொம்ப சிரமப்பட்டு அறிஞர்கள் ஆய்வு செய்து நமக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுகோல் அடிப்படையில் நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த அறிவிப்பாளர் கோளாறு நிச்சயம் இருக்கும். அது என்ன அளவுகோல்னு கேட்டா, இப்ப குர்ஆனுடைய சூறாக்கள் இருக்கிறது, 114 அத்தியாயங்கள் இருக்கிறது. இந்த 114 அத்தியாயங்களுக்குமே ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் சிறப்பு என்ற பெயரை நிறைய இட்டுக்கட்டி இருக்கிறாங்க. அந்த சூறாவுக்கு இந்த சிறப்பு, இந்த சூறாவுக்கு அந்த சிறப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி 114 சூறாவின் பெயர்லையும் ஹதீசுகள் என்ற பெயர்ல இட்டுக்கட்டி சிறப்புங்கிற பெயர்ல அல்லாஹ்வுடைய வேதம் முழுசா சிறந்தது. 114 சூறாவும் அல்லாஹ்வுடைய வேதம், அது எல்லாமே சிறந்தது. அது வேற விஷயம். ஒவ்வொரு சூறாவை பற்றி சொல்லும் பொழுது அதை செஞ்சா 7 மாளிகை கிடைக்கும், இதை செஞ்சா அது கிடைக்கும், இதை செஞ்சா பணக்காரன போகலாம் என்றெல்லாம் நிறைய இட்டுக்கட்டி இருக்கிறார்கள். இந்த சூறாக்களை பற்றி ஒரு குறிப்பிட்ட சில சூறாக்களுக்கு மாத்திரம்தான் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதை மட்டும் குறிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதை தவிர வேற சூறாக்களுடைய சிறப்புன்னு கேள்விப்பட்டா இது பொய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அறிவிப்பாளர்லாம் நீங்க தேட வேண்டியதில்லை. தேடி பார்த்தீங்கன்னா அந்த கோளாறு இருக்கும். அறிவிப்பாளர் அந்த சூறா இந்த சூறான்னு அடிக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்படியான சிறப்புகள் கிடையாது. அப்ப எதுக்கெல்லாம் சிறப்பு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அல்ஹம்து சூராவுக்கு சிறப்பித்து ஹதீஸ் இருக்கிறது. பல வகையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பித்து இருக்கிறாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா அதுக்கு அது ஓகே, அது ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் பக்ரா, ஆல இம்ரான், இந்த 2 சூறாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹராவானி என்று நினைச்சாங்க, இரு மலர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ரொம்ப புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் அதற்கும் இருக்கிறது, பக்ரா, ஆல இம்ரானுக்கு. அதே மாதிரி ஆயத்துல் குர்சிங்கிற அந்த சூரா ஆயத்துக்கு மட்டும் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்ற ஆயத்துல் குர்சியுடைய சிறப்பை பற்றி வருகிற ஹதீஸ்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், சூரத்துல் பக்ராவுடைய லாஸ்ட் வரக்கூடிய 2 வசனங்களுக்கு தனியா சிறப்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் கஹ்ஃப்ல முதல் 10 ஆயத்துகள் வந்து யாராவது ஓதி வந்தார்களே ஆனால் தஜ்ஜாலுடைய அந்த சோதனையிலிருந்து அவர் காப்பாற்றப்படுவார், தப்பிச்சுக்கிடுவாரு. தஜ்ஜால் இருந்து நம்ம இருக்கிற காலத்தில் தஜ்ஜால் வந்துட்டான்னு வைங்க, அவன் செஞ்சு காட்ட அற்புதத்தை பார்த்து நம்ம அல்லாண்டவனை சொல்லிவிடுவோம், ஈமான் போயிடும். அப்படி போகக்கூடாதுன்னு சொன்னா சூரத்துல் கஹ்ஃப் என்ற 18வது சூறாவுடைய 10 வசனங்களை ஓதி வந்தால் தஜ்ஜாலிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான். அது ஹதீஸ்ல இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது சூரத்துல் கஹ்ஃப் பத்தி. அதே மாதிரி அந்த கஹ்ஃப் சூறாவை வெள்ளிக்கிழமை ஓதுறது பற்றியும் ஹதீஸ் இருக்கு. ஹசன் ஓரளவுக்கு அது சரியில்லை என்று இருகரத்தில் சொல்லக்கூடிய அளவுல ஒரு தரத்தில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது மாதிரி குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற இஹ்லாஸ் சூரா, அது குர்ஆன்ல 1/3 3 ஒரு பங்கு என்றெல்லாம் சிறப்பித்து சொல்ற ஹதீஸ் இருக்கிறது. அதே மாதிரி முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய 113 114வது சூரா, அதாவது ஃபலக் நாஸ் என்று நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடிய முஅவ்விதத்தைன் என்று பாதுகாப்பு தேடுகிற 2 சூறாக்கள் அப்படின்னு பேரு. அவுதுன்னு பாதுகாப்பு தேடுறோம்ல, அதனால பாதுகாப்பு தேடுகிற 2 சூறாக்கள் என்ற பெயரில் 113 114வது சூறாவுக்கு சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் ஜில்சால் அல்லது சூரத்துல் ஜல்சலா என்று சொல்லக்கூடிய இதா சுல்சிலத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவுக்கு சிறப்பித்து சொல்ல குர்ஆன்ல ருபுல் குர்ஆன்ல 25% கால் பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற அளவுக்கு அதுக்கு இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய தபாரக்கல்லதி, அதை சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆயத்து இருக்கிறது. அது அதாபுல் கபர்ல இந்த கபர் வேதனையிலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சஹீஹான ஹதீஸ் இருக்கிறது. இதை தவிர யாசினை பத்தி சொன்னா, யாசின் சொன்னாங்கன்னு வைங்க இல்லைன்றலாம். நீங்க வாக்கியாவுக்கு அந்த சிறப்பு இந்த சிறப்புங்கிறாங்களா, அப்படிலாம் கிடையாதுன்றலாம். இது இல்லாம ஒரு புதுசா என்ன செய்யறாங்க, சாது சூரா ஓதுனா அந்த நன்மை, சாபாத்து ஓதுனா இந்த நன்மை, பொதுவா குர்ஆன் ஓதுன நன்மை கிடைக்கும். 1க்கு 10 ஒரு எழுத்துக்கு 10ங்கிற அந்த நன்மை கிடைக்கிறது ஓதக்கூடாதுலாம் இல்ல, அது ஓதுவோம். ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சிறப்பு இருக்கிறதாக சொல்வார்களே. ஆனால் இந்த சொன்னதை தவிர தேடி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஹதீஸ்கள் அறிஞர்கள் எல்லாம் சூறாவுடைய சிறப்புல இதுகள் தான் கரெக்டா அறிவிப்பாளர்கள் வழியில் இருக்கிறது. மத்தெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சூறாவுடைய சிறப்பை மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி